அள்ளிப்போடு. சமயக்காரை பார்த்துக்கோங்க. ஆறுபடை சமயக்காரரு, நல்ல விதமாக சமைப்பார், உப்பு உரப்பு கரெக்டாக போடுவார். இது மாதிரி நீங்கள் ஆறுபடைக்கு போகிற மாதிரி இருந்தால் நம்பர் சொல்கிறேன், இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சமயக்காரர் வந்துடுவார். रुको जरा सबर करो. எண்ணெய் இல்லாமல் தளிவார், கருவேப்பிலை இல்லாமல் குழம்பு வைப்பார். ஆமாம், உங்களுக்கு செலவை சிக்கனம் பண்ணுவார். 100 ஆளுக்கு 4000 ரூபாயில பிரியாணி போடுவார். பார்த்துக்கங்க. இந்த இருக்கிறாரு மெயின் மளிகை கடையில் சாமான் குறைச்சி வாங்கி கொடுப்பாரு. மூளை இருக்கிற ஒருத்தனை கூட நான் சந்திக்கிற வாய்ப்பு. ஆறுபடை குறிச்சாமி. யாரும் ஆறுபடைக்கு போடுறதுன்னா வேற அனுபவம். தெரியுமில்ல. இந்த வேணுங்கிற தம்பியை பார்த்துக்கங்க. தெண்டியம்பட்டி சாமின்னு. ஆமா, நல்லா தூங்குவாங்க. எடிவிடி இந்த இருக்கான் பாருங்க. வந்தா மாஸ்டருக்கு ஹெல்ப்பு, கரண்ட் கழுவி கொடுக்குறவன். உங்களுக்கு பாத்திரம் கூட இருந்தா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. இவங்க தான் சேட்டசி போடுறவங்க. சேட்டசி நல்லா சாம்பார் நல்லா இருந்தால் 4 வகை வாங்குவாங்க. ஆளுவில் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க கிந்துக்காலம், எங்கள் ஊர் கிந்துக்காலம். என் மாமே, தாய் மாமே நல்லா சாப்பிடுவேன். 40 இட்லி வரையும் சாப்பிடுவேன். குப்பரை பார்த்துக்குவேன். இவர் தான் போட்டோ எடுக்கிறவர் தெளிவாக. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க.